மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக கர்த்தர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம், நம்ம இந்த பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை சுவிசேஷங்கள்ல திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ரோமர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. அவங்க ஒரு மெஸ்ஸியா வருவார், தாவீதை போல நம்மை விடுவிக்கும்படி ஒரு மெஸ்ஸியா வருவார், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மெஸ்ஸியா வருவார், அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்திருந்த காலகட்டம். ஒரு ராஜா வருவார், ஒரு ராஜா வருவார். நல்லா பாருங்க, நம்ம இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ராஜா என்பவர் எவ்வளவு முக்கியம். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு ராஜா எவ்வளவு முக்கியம் என்பது இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். கடந்த நாளில் டாக்டர் மன்மோகன் சிங் இறந்து போனார். அவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு லோன், எஜுகேஷன் லோன் என்கிறத அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த ஒரு லோனு நிமித்தமா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா மொத்தமும் எத்தனையோ ஏழை பிள்ளைகள் படித்தாங்க. அப்போ ஒரு லீடர்ஷிப் இல்லைன்னா ஒரு ராஜாவா இருக்கிறவ எவ்வளோ முக்கியமானவர் பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஜனநாயக ஆட்சி, இங்க பார்த்தீங்கன்னா முடியாட்சி. ஒரு ராஜா இருக்கிறார், ஜனங்கள் விரும்பினாலும் இல்லாட்டாலும் அவர் தான் ராஜா, மன்னராட்சி. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயகம், டெமோக்ரஸி, நம்ம தான் செலக்ட் பண்றோம். இதே போல ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார். ஆனா நம்ம இடம் கொடுத்தாதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் யோவான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பைபிள்ல 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கிறது. பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஏறத்தாழ, இந்த நாமம் ரொம்ப பயங்கரமான நாமம். அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கே யூதர்கள் தயங்குவாங்க. அதனாலதான் சில இடங்கள்ல பரலோக ராஜ்யம், தேவன் என்கிற வார்த்தைக்கு பதிலாக பரலோகம், பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த வேத பகுதியில் பார்க்குறப்போ பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யங்கிறப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவன் ராஜாவாய் ஆளுகை செய்ய விரும்புகிறார். தேவன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ராஜாவாய் வெளிப்பட விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் ராஜாவாய் வெளிப்பட விரும்புகிறார். ராஜாவா நம்ம ஆண்டவர் ஆளுகை செய்கிறார்னு சொல்றப்போ நம்மை ஆளுகை செய்வது ஆண்டவர் அல்லாமல் நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொலைசேயர்
ஒன்றாவது அதிகாரம் 14வது வசனத்தை 14வது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் 13வது வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நல்லா பாருங்க, சிலரை இருள் அதிகாரம் செலுத்தும். இருள் நம்ம வாழ்க்கையில அதிகாரம் செலுத்தும். சிலர் பாத்தீங்கன்னா பாவத்திலே இருப்பாங்க, இருளே விரும்புவாங்க. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க சில போதைகளுக்கு அடிமையா இருப்பாங்க, சில பாவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. இருள் அதிகாரம் செலுத்தும். நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற போது இருள் உங்களை அதிகாரப்படுத்தும். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொன்னா நம்மளை ஆளுகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு உண்டு. ஆகாயத்து அதிகார பிரபு. ஒரு சில தேசங்களில் சில அதிகாரங்கள் உண்டு. கடந்த நாளில் ஒரு சகோதரர் சொல்லிட்டு இருந்தார், அவங்க மாமனார் ஊழியத்துக்கு போன போது ஒரு கிராமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க திருவிழா கொண்டாடுவாங்க. திருவிழா கொண்டாடுகிற போது அவங்க அந்த கோயிலில் திருவிழா கொண்டாடுறப்போ திடீர்னு பார்த்தா அவங்க அந்த பலி செலுத்துகிற போது அக்னி அப்படி பற்றி எரியும். 7 தடவை அப்படியே பற்றி எரியும். அப்படி அது அடையாளம். அவங்க அப்போ அந்த அடையாளம் நடந்த பிறகு அந்த ஒரு பெண்மணி கிட்ட அந்த ஒரு ஆளுக வரும். அது ஊரை முழுக்க சுற்றி வரும். அப்போ இந்த பாஸ்டர் அப்பதான் ஊழியத்தை அந்த ஊர்ல போய் ஆரம்பிச்சப்போ அந்த வீட்டில் இருந்த பிரதர் சொன்னாராம், பாஸ்டர் இந்த தடவை இந்த 7 தடவை அக்னி வரக்கூடாது, யாரும் அப்படி ஊரை சுத்தி வரக்கூடாது. ஹல்லேலூயா. இவங்க மாடியில இருந்து ஜெபம் பண்ணினாங்களா. ஆமே, இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அந்த யாகத்தை இந்த காரியத்தை தொடங்கின உடனே ஃபர்ஸ்ட் அக்னி வந்தது, அடுத்த அக்னி வரல, எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. திருவிழா அவங்க கூப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூப்பிடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. தேசத்தை ஆளுகை செய்கிற வல்லமைகள் உண்டு. ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகார பிரபு உண்டு. நம்ம வாழ்க்கையை பாவத்தில் தள்ளுகிற அதிகாரங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற, நீங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது வாசிங்க. அவர்கள் எல்லாரும் வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளை. நமது மாம்சம் நம்மளை ஆளுகை செய்யும். நம்முடைய மாம்சம் நம்மளை ஆளுகை செய்யும். அதனாலதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நம்ம மாம்சத்துல சில இச்சைகள் உண்டு, அது நம்மளை ஆளுகை செய்யும். மாம்சம் சொல்லும் நீ சினிமா பாருன்னு சொல்லும், மாம்சம் சொல்லும் திருடுன்னு சொல்லும், மாம்சம் சொல்லும் பொய் சொல்லும்னு சொல்லும். அதுதான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. 19வது வசனம் சொல்லுகிறது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பகைகள், விரோதங்கள். சில வேளையில நம்ம சபையில தான் இருப்போம், ஆனா நமக்குள்ள மாம்சம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். மற்றவங்க மேல கசப்பா இருக்கும், பகை இருக்கும், வைராக்கியங்கள் இருக்கும், பொறாமை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மளை ஆளுகை செய்கிற அதிகாரங்கள் உண்டு. பிசாசு ஆளுகை செய்கிறான், நம்முடைய மாம்சம் நம்மை ஆளுகை செய்கிறது, இருள் நம்மை ஆளுகை செய்கிறது, பாவம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனா
யோவான் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது ஜெபித்த ஒரு காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்மளை யார் ஆளுகை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். நம்மளை யார் ஆளுகை செய்துட்டு இருக்கிறாங்கிறத பார்க்கணும். வேதம் இன்னொரு நபர் ஆளுகை செய்ய முடியும்னு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் வாசிங்க, 24வது வசனத்தை வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நல்லா பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. குறிப்பா இந்த வசனத்தை, இந்த ஊழியம் செய்ய போறவங்க முழு நேரம் ஊழியம் தான் செய்யணும் என்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனா உண்மையா இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம லைஃப்ல பிரையாரிட்டி. இந்த வசனத்தின் தொடர்ச்சி தான் எப்படி முடியுது பாருங்க. 33வது வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சில வேளையில நம்ம லைஃப் ஆளுகை செய்யறது என்னன்னு கேட்டா, பணம் ஆளுகை செய்யும். பணம் தான் நம்ம வாழ்க்கையின் பிரையாரிட்டியா இருக்கும். சில வேளையில நம்ம சர்ச்சுக்கு வர்றதே நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும்னு தான் சிலர் சபைக்கே வருவாங்க. பணம் முதலாவது இடத்துல இருக்கும். பணத்தை பொறுத்து தான் நம்ம தீர்மானங்களை எடுப்போம். அதுதான் இயேசு சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் நீங்க ஊழியம் செய்ய முடியாது. பணம் தேவையான கேட்டா தேவை, நமக்கு வசதி தேவையான கேட்டா தேவை. ஆனா அது முதலாவது இடத்துல வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு வேலை தேவை, வீடு தேவை. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில வரணும். என் வாழ்க்கையை பிசாசு ஆளுகை செய்றான், என் வாழ்க்கையை மாம்சம் ஆளுகை செய்கிறது, என் வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியை இருக்குது. இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும், ஆவிக்குரிய கனி வரணும், நீங்க ஆளுகை செய்யணும். நிறைய இடங்கள்ல பிசாசு தான் என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறான். நான் கோவப்படுறேன், சண்டை போடுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்னங்க செய்யுங்க? தேடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல அந்த தேடல் இருக்கணும். ஆண்டவரே, என்னை மாத்துங்க. ஆண்டவரே, நீ ராஜாவாய் வந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பைபிள்ல சில வசனங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது. எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். நல்லா பாருங்க, ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும்? அங்க என்ன இருக்காது? வேதம் சொல்றத பாருங்க. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு சமாதானம் வீட்டுல, ஒரு சமாதானம். அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் என்னன்னா ஷாலோம். குடும்பத்துல ஒரு சமாதானம், சபையில ஒரு சமாதானம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது 9வது வசனம், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரில்லை, கேடு செய்வாரில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த ஒரு நிலைமை, எல்லா இடங்கள்லயும் ஒரு சமாதானம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கை ஆளுகை செய்யறப்போ ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு எங்க வீட்டுல சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க சபையில சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. நாங்க வேலைக்கு போற இடத்துல ஒரு சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஷாலோம் எங்க வீட்டுல இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ராஜாவா இருந்தா ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், உலகம் தரக்கூடாத சமாதானம். அதுதான் நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், அது நீதியும் சமாதானமும், சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது, உலகத்துல ராஜா என்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அரண்மனையில நிறைய சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். நீங்க ராஜாவா எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் எங்க வாழ்க்கையில பூர்ணமா வெளிப்படணும், ராஜாவாய் நீர் வெளிப்படுவீராக. அல்லேலூயா. இயேசு ஒரு ராஜாவா ஒரு கழுதைக்குட்டி மேல உட்கார்ந்து போனார். அவங்கள நிறைய பேருக்கு தெரியல. ஆசாரியர்கள், சதிசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் பொறாமை நிறைந்தவர்களா. ஆனா இந்த கழுதைக்குட்டி இயேசுவை சுமந்து கொண்டு போயிட்டு எதை சொல்லுகிறது? முன் நடப்பாரு, பின் நடப்பாரு. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. இந்த கழுதைக்குட்டிய வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முன்னாடி இலைகளை விரிச்சாங்க. அது ஒரு சாதாரண பொதி சுமக்கிற ஒரு கழுதைக்குட்டி. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த கழுதையின் மேல இயேசு ஏறினதுனால அதை எல்லாரும் கனப்படுத்தினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ராஜாவாய் வந்தார். ஆமே. ஒரு பெரிய கனம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ராஜாவாய் வருகிற போது ஆமே, அது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம வாழ்க்கை பொதி சுமக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் பிறந்தது முதல் குடும்ப சுமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிறந்தது முதல் சிலர் சொல்லுவாங்க, 7 வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சேன், 67 70 வயசானாலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். பொறுப்பு மேல பொறுப்பு. அல்லேலூயா. நீங்க உழைக்கிறது தவறு இல்லை, ஆனா இயேசுவை சுமக்க ஆரம்பிங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அதான், ஆளுகை செய்யணும், ஆண்டவர் ராஜாவாய் வெளிப்படணும். இரண்டாவதாக ஆண்டவர் ராஜாவாய் வெளிப்பட விரும்புகிற ஒரு காரியத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்ம வாசித்த 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இயேசு
கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். நல்லா பாருங்க, இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சது மட்டும் இல்ல, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களையும் குணமாக்கினார். நீங்க இதை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நல்லா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆண்டவர் ராஜாவாய் நம்முடைய வாழ்க்கையில வீற்றிருப்பார். ஒரு பெரிய சமாதானம் உண்டு, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஆனா இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினாரோ அங்கெல்லாம் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்தார்கள், பிசாசின் பிடியில் இருந்தவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் இந்த வேத பகுதி சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. மத்தேயு 12வது அதிகாரத்துல நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே. சாத்தானுடைய ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதோ சாத்தானு ராஜ்யத்தை பில்டு பண்றான். அதனாலதான் எத்தனையோ ஜனங்களை வஞ்சித்து அவன் பயங்கரமான காரியங்களை செய்து அவனை தொழ வைக்கிறான். தேவனுக்கு ஒப்பாய் தன்னை மாற்றி தன்னை ஆராதிக்க வைக்கிறான். சாத்தானுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது. ஒரு விசுவாச பிள்ளை நீங்க நினைச்சிடக்கூடாது, இயேசு கிட்டே வந்து அவன் சோதிக்கிறான். நீர் தாழ விழுந்து என்னை வணங்குவீர், ஆனால் இந்த பூமியின் சகல மகிமை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். சாத்தானும் அவனும் ராஜ்யத்தை கட்டுறான். அதனாலதான் விசுவாச பிள்ளைங்க கவனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்றத பிடிக்காத ஒரு நபர் இருக்கிறான். அல்லேலூயா. எப்படியாவது நம்மளை அவனுடைய பக்கம் இழுக்கணும்னு முயற்சி செய்கிற ஒரு சத்துரு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவியினால். அப்படின்னா பிசாசு எப்படி ஆளுகை செய்றான் பாருங்க. சிலர் அவன் பொசஸ் பண்ணுவான். சிலரை பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுயநினைவு இருக்காது. என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுனா பயங்கர அவங்களுக்கு சுயநினைவு இருக்காது, என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. சிலருடைய நிலைமை எல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கும். இயேசு ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். கெதரேன் தேசத்துக்கு போறப்போ ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். அவன் தன்னுடைய சரீரத்தையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு ஊழியக்காரர் பிசாசை துரத்த போவாராம். அவர் ஆண்டவர் அந்த ஊழியத்தில் வல்லமையா பயன்படுத்தினார். சில பிசாசுகள் எல்லாம் சொல்லுமா, சவால் விட்டு சொல்லுமா, இதை பாரு நீ துரத்த போறியா, நான் உயிரை எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு. பிசாசு அப்படியே கையை கொண்டு வந்து இப்படி கழுத்தில் வச்சு இப்படி நெருக்குமா. அப்போ அவர் சொல்லுவாராம், உனக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா செய், நான் இந்த பைபிளை வச்சுட்டு உனக்கு உங்க பின்னாடியே வந்துடுறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போ பிசாசுன்னு சொன்னா ஓடிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிசாசு ஆளுகை செய்கிறவங்க இருக்கிறான், பிசாசு ஆளுகை செய்கிறவங்க இருக்காங்க. பிசாசு மட்டும் இல்ல, இந்த பிசாசு என்ன கொண்டு வரும்னா பிசாசு வியாதிகளை கொண்டு வரும். இதையும் தேவனுடைய பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். சில நபர்கள் இந்த மந்திரவாதம் பில்லி ஜூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு ஒரு பக்கம் பாதிக்கும், வியாதியை கொண்டு வரும். அவங்க நன்மையை அழிக்கணும், அவங்க ஆசீர்வாதங்களை அழிக்கணும், அவங்க சுகங்கத்தை கெடுக்கணும். இது ஒரு சாத்தானுடைய ராஜ்யம். அப்படி ஜனங்களை பயமுறுத்தி வைக்கிறான்.
இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுகிறதோடு அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார், திமிர்வாதக்காரனை விடுதலையாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் ராஜாவாய் வெளிப்படுகிற போது சாத்தானுடைய ராஜ்யம் உங்க வாழ்க்கை விட்டு அகலப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிப்படையான விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல சீசர்கள் ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க, வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சீசர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ரொம்ப அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அவங்க வரி செலுத்துறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் சுமை, வரி சுமை போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இக்காலத்துல ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுகிற பதில பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வர்றப்போ சாத்தானுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளுகிற பலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அவங்க நினைக்கிறது பொலிட்டிக்கலி அவங்க அப்ரஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க, அரசியல் ரீதியாக தான் அப்ரஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சபையே, உங்ககிட்ட நான் வல்லமையை தருவேன். அல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமையிலிருந்து விடுவிக்கிற வல்லமையை நான் உங்ககிட்ட தந்திருக்கிறேன். சாத்தானுடைய ராஜ்யத்தை தகர்க்கிற வேதம் அதனாலதான் சொல்லுகிறது, சாத்தான் மின்னலை போல கீழே விழ கண்டேன். அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படணும். அதுக்கு ஒரு யாருதான் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில வெளிப்படுத்துறவங்க யாருன்னு கேட்டா சபைதான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் யார் மூலமா தான் வெளிப்படும்? சபையின் மூலமா தான் வெளிப்படும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலனடைந்து, சொல்லுங்க, நீங்க அபிஷேகம் பெறப்போ, வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் வர்றப்போ வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, வரங்களை தருகிறார், ஆயுதங்களை தருகிறார். எத்தனையோ குடும்பங்கள் வியாதியில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை விடுவிக்கிற குணமளிக்கும் வரத்தை தருகிறார். எத்தனையோ பேர் பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை விடுவிக்கிற சுவிசேஷம், அறிவிக்கிற ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த வரங்களை எல்லாம் பெறணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஜஸ்ட் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு நல்லா பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போறதில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்க ஆண்டவர் ராஜா என்பதை வெளிப்படுத்தணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நம்ம தான் சாட்சியா இருக்கணும். நம்ம மௌனமா இருந்தா எத்தனையோ பேர் சாத்தான் கொண்டு போயிடுவான், எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போயிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். சபையே, திரும்ப திரும்ப நான் சொல்ற காரியம், நம்ம சபையா எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த தேசத்துல வரணும். இந்த தேசத்தின் மந்திரவாதங்கள் அழிக்கப்படும், இந்த தேசத்தின் விழிச்சுனியங்கள் அழிக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறியும்படியான ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துல உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் ராஜாவாய் வருவீராக. பிசாசு நிக்க கூடாது, வியாதிகள் நிக்க கூடாது. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இப்போதே நம்முடைய இருதயங்கள் அவர் ஆளுகை செய்கிறார், சபையின் மூலமாக ஆளுகை செய்கிறார். ஆனா
பூர்ணமாய் ஆண்டவர் ஒரு நாள் ராஜாவாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை யாராவது வாசிங்க. 4ல இருந்து வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். சொல்லுங்க, 1000 வருஷம் 1000 வருஷம் அரசாண்டார். 5வது வசனத்தை வாசிங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார். வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லா நம்பர்ஸையும் நம்ம நம்பர்ஸை எடுக்க முடியாது. சிலர் சொல்றாங்க இது 1000 வருஷம் நடக்கும், சிலர் சொல்றாங்க இது நித்திய காலமாய் பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க. 4வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 24 வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். நல்லா கவனிங்க, ஆண்டவரோடு யார் ஆளுகை செய்வார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தம் பாட அனுபவித்தவர்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அப்படின்னா இயேசுவை அறிக்கையிட்டதுன்னா அவங்க தலையை வெட்டிடுவாங்க. இன்னைக்கு சில நாடுகள் அப்படி இருக்குது. தான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா தலையை வெட்டிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாட அனுபவிக்கிறவங்க ராஜாவா, அவர் ராஜாவா வரணும். இப்போ இந்த தேசம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மளை போர் சேவகரா அனுப்புறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் போகல, நம்மளை தான் போர் சேவகரா அனுப்புறாரு. நமக்கு பெரிய ஆசை, இந்த தேசத்துல எவ்வளவு மாஸ்க் இருக்கு, இவ்வளவு காரியம்லாம் இருக்கு, ஏன் எங்க இயேசு ராஜாவா வரணும். அல்லேலூயா. இந்த இடம்லாம் எங்க சர்ச்சு கட்டணும் அப்படின்னு இவங்க போறாங்க. போறப்போ நிறைய பேர் அதுல விழுந்து போறவங்க இருக்காங்க, நிறைய பேர் பட்டு போறவங்க இருக்காங்க, நிறைய பேர் மரிச்சு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாடு நிமித்தமா நம்ம மரிச்சு போனாலும் அவர் ராஜாவாய் வருகிற போது நம்மையும் கூட்டி கொண்டு அவர் அரசாளுவார். அவர் அரண்மனையில நம்மளையும் உட்கார வைப்பார். அவர் சாப்பிடுற ஆகாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை தருவார். அங்க கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அது நிமித்தமா நிந்தைகள் வரும்னா அதை பாக்கியம்னு எண்ணினாங்க. அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நிமித்தமா தங்களுக்கு வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம்னா, கிறிஸ்டியன் லைஃப் சண்டையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. அல்லேலூயா. இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பம் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நீங்க
சர்ச்சு ஆலயத்துக்கு மட்டும் வந்துட்டு போனா பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களால பிசாசுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாராவது நினைக்கிறீங்களா நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுனால உங்களால பிரச்சனை உண்டுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்லை, அவன் பாட்டுக்கு வரான் ஆண்டவரே. அல்லேலூயா. 2 மணி நேரம் ஆராதிப்பான், அப்புறம் பைபிளை கொண்டு காரில் பின்னாடி இல்லைன்னா எங்கேயாவது வச்சிருவான். அடுத்த வாரம் தேடி எடுத்து மறுநாள் என்ன செய்திருவான், வந்துடுவான். யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டான், சுவிசேஷம் அறிவிக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது சுவிசேஷம் தேவனுடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அவனை பார்த்து பிசாசுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. யார் மேலதான் பிரச்சனை அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களை பார்த்து அதான் பிசாசுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் அப்படின்னு பவுலை குறிச்சு சாட்சி சொல்றான். அதுதான் சிலர் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு போகணும்னு நினைச்சாலே பிரச்சனை தான் பாஸ்டர். அல்லேலூயா. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் உங்களை பார்த்து பிசாசு பயப்படுறான்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அவனுக்கு தலைவலின்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போன ஏதோ நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் வரும், ஆண்டவர் ராஜாவாய் வெளிப்படுவார். பெரிய ராஜாவாய் இயேசு வெளிப்படுவார். அன்னைக்கு வெளிப்படுறப்ப நீங்களும் அவரோடு கூட அரசாளுவீர்கள். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. 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 அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சில காரியங்களை நம்ம இன்னைக்கு சிந்தித்து விட்டு சொல்லலாம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல நுழையணும்னா என்ன செய்யணும்? நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டி 16-19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும்? பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். நீ திறக்கணும்னா திறக்கலாம், பூட்டணும்னா பூட்டலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்னது? வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 13, 14, 15, 16 வசனத்தை வாசி. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். நீங்க இயேசு ஒரு சாதாரண மனுஷனா பூமியில உலாவுகிற நாட்கள். சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? பாசிங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் சொல்றாங்க நீர் யோவான் ஸ்நானன், சிலர் எலியா என்றும், சிலர் சொல்றாங்க எலியா, வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு தீர்க்கதரிசிகளில் ஒருவர். நிறைய வேளை நம்ம மனசுல சிலருடைய மனசுல சந்தேகம் வரும், இயேசு எப்படி கடவுளா இருக்க முடியும்? அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாமே. பழைய ஏற்பாடுல மோசே இருந்தார், எலியா இருந்தார், எரேமியா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் இயேசுவை தீர்க்கதரிசின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த தேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த அரபு தேசங்கள்ல எல்லாரும் ஈசா நபி, இயேசு நபின்னு ஏற்றுக்கொள்றாங்க. நிறைய பேர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலையும் கேட்கிறார், என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அவங்க என்ன எப்படி புரிஞ்சிருக்காங்க?
இவ்வளவு அடையாளம் நடக்குது, அற்புதம் நடக்குது. எல்லாரும் சொல்றாங்க அவர் ஒரு நபி, அவர் எலியா, அவர் யோவான் ஸ்தான். வாசிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் தேவனுடைய குமாரன், நீர்தான் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீர்தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, எங்களை விடுதலை ஆக்குகிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாரும் இயேசு ஒரு சாதாரண மனுஷனா போறாரு. நிறைய பேர் அவரை தீர்க்கதரிசியா பார்க்கிறாங்க, நிறைய பேர் அவரை மிராக்கிள் ஒர்க்கரா பார்க்கிறாங்க, எலியாவை போல ஒரு அற்புதம் செய்யறவரா பார்க்கிறாங்க. ஆனா பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. இவர்தான் ஜீவனுடைய தேவன். அல்லேலூயா. இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவர்தான் எங்களை ரட்சிக்கிறவர். பாருங்க, இயேசு அடுத்து சொல்லுகிறார், சீமோனே, இத உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோக பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடுதான் பரலோக ராஜ்யத்தின் நுழைவாயில். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இயேசுதான் வாசல். நீங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதுதான் திறவுகோல். நீங்க பரலோக ராஜ்யத்துல நுழையணும்னா உங்களுக்கு பரலோகம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும். என்ன வெளிப்படுத்தும் அப்படின்னா, இவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீங்க எவ்வளவு புஸ்தகம் படிச்சாலும் வெளிப்படாது. அல்லேலூயா. நீங்க சர்ச்சில் மணிக்கணக்கா இருந்தாலும், எவ்வளவு தான தர்மம் செய்தாலும் இது வெளிப்படாது. பரலோகம் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தணும். இவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இவர்தான் என்னை ரட்சிக்க முடியும், இவர்தான் என்னை விடுதலை ஆக்க முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் என்ன சொல்லுகிறது? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நான் எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணி, பிரதர் ஞானஸ்தானம் எடுங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, சரி பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தணும், ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரட்சிக்கிறவர் கர்த்தர். பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த வெளிப்பாடினுடைய அடுத்த ஸ்டெப்பு, கீ நம்ம கையில தந்ததுக்கு அப்புறம் திறந்து போகணும்னா வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் கழுவப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளை போல மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளை போல. சின்ன ஒரு பிள்ளை, ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் தேவன் உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போதும் ஒரு சின்ன குழந்தைய போல, அப்பா எனக்கு தெரியாது, உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்ள ஆவலா இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு போனா, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு நீர் இதை வெளிப்படுத்தினபடி ஆளுமை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்விமான் ஞானின்னு நம்மளை நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்போதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைய போல உங்களுடைய இருதயம் தாழ்மையா, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துவோம்,
பாருங்க, பைபிள்ல மோசே அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு தேவ மனுஷன். ஆனா அவன் போய் ஜெபிக்கிறான், தன்னுடைய ஊழியத்தினுடைய உச்ச கட்டத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களை அறியணும் ஆண்டவரே, உங்க சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை அறிகிற அறிவு வேதம் சொல்லுகிறது அவனுடைய முகத்தை பிரகாசிப்பித்தது. அவன் முகம் பிரகாசித்திருந்ததை ஜனங்கள் அறியல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் அறியறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல ஒரு பலவந்தம் பண்றது. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு போய் ஆண்டவர்கிட்ட பலவந்தம் பண்றான். அவன் சொல்றான், ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தையும் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவை. நீங்க இந்த வேத பகுதி சொல்லுகிறத வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. என்ட்ரி பாயிண்ட். ஞானஸ்தானம் எடுக்கல, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறலைன்னா வேதம் சொல்லுகிறது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. உங்களிலே யாராவது இன்னும் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா, இன்னும் நீங்க அபிஷேகம் பெறலைன்னா, இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வல்லமையோடு எங்க வாழ்க்கையில் வெளிப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்க அதுக்குள்ள நுழையணும் ஆண்டவரே. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, முடிவு பரியந்தம் அந்த ராஜ்யத்தின் வல்லமை, அல்லேலூயா, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது வளரும், அது வளரும். அது ஆண்டவர் வளர செய்வார். கிளைகள் விடும், அதுல பறவைகள் வந்து தங்கும். சில சின்ன தீர்மானம் தான், அது எவ்வளவு வளரும்னே தெரியாது. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுத்தான்னா, ஒரு கடுகு விதைய எவ்வளவு பெருசா வளரும். அதுல அந்த மரத்துல இருந்து எவ்வளவு கடுகுகள் உருவாகும், அந்த மரத்துல எவ்வளவு பறவைகள் வந்து உட்காரும், அந்த மரத்தினால எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யாராலும் கணிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்க கடைசியா ஒரே ஒரு பகுதியை ஜபித்து நம்ம கடந்து செல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்யுங்க, ஜெபியுங்க. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக, சாத்தானுடைய சகல ராஜ்யங்களும் அழிக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டை தகர்த்திட வல்லமை தாருவே. சாத்தானின் கோட்டை தகர்த்திட வல்லமை தாருவே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருவே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அருளாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லுவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பலவீனமாயிருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், சத்துருடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. விசுவாசத்தோடு சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ஓ ரீகாதாரவ எங்கள் எல்லைகளில் எல்லாம் ஒரு சமாதானம் உண்டாவதாக. எல்லைகளில் எல்லாம் ஒரு சாலம் உண்டாவதாக. எல்லைகளில் எல்லாம் தேவனுடைய கனி, தேவனுடைய மகிமை. ஆண்டவரே, எங்களை பிசாசு ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. அந்தகார வல்லமைகள் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்கள் மாம்சம் எங்கள் ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவர் ஆளுகை ஆண்டவரே, முதல் ஜனத்தை ஆசீர்வதி. இந்த கூட்டத்திலையும் யாராவது நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் தகுதியா இல்லை, நான் வர்ற நாட்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு இருக்கிறவங்க யாராவது இருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்துங்க. யாராவது அப்படி இருப்பீங்கன்னா, யாராவது இருக்கிறீங்கன்னா, நான் இன்னும் ஒப்பு கொடுக்கல, நானும் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், தேவன் என் வாழ்க்கையில ராஜாவா வரணும்னு விரும்புறவங்க யாராவது இருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்துங்க. யாராவது விரும்புறவங்க நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில எங்கள் சபை மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கை மூலமாய் நிறைவேறுவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. ஆமென்.